ஆய்ந்து பண்ணி ஆபரேஷன்ல குணமாகிறது இருக்குது. அப்ப மெண்டல்ங்கிறது பலவிதமான மெண்டல்கள் இருக்கு. சிலது சும்மா விட்டாலே சரியா போடுற பேரும் இருக்கு. சில மெண்டல் இருக்கு திடீர்னு இருப்பான், அல்ல சில நாட்கள்ல சில நேரங்கள்ல அதிகமாகிக்கிற அமாவாசை கூடி போயிடும். பாத்திருக்கீங்களா? சில ஆட்கள் நல்லா இருப்பாங்க, சில கிறுக்கங்க அமாவாசை அன்னைக்கு கிறுக்கனுக்கெல்லாம் கிறுக்கு அதிகமாகும். மெண்டலுக்கு நடிக்கிறவனுக்கு நான் சொல்லல, நெசமும் கிறுக்கா இருக்கான அவனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் இந்த 2 நாள்லயுமே என்ன செய்யும், கிறுக்கு அதிகமாகி போயிடும். எதனால அதிகமாவது? சயின்டிபிக்காவே இந்த 2 நாள்லயும் பூமியில் ஒரு மாறுதல் வருது. என்ன மாறுதல் வருது? சந்திரனும் இருக்கிற சக்தி இருக்கு, சந்திரனுக்கு பூமிக்கு இருக்கிற மாதிரி அந்த முழு போர்ஸ்ல என்ன செய்யும், பௌர்ணமி அன்னைக்கு பூமியை பிடிச்சி இழுக்கும். அதனாலதான் கடல் தண்ணி எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துடும். நீங்க பார்க்கலாம், பௌர்ணமி அன்னைக்கு கடலுக்கு போனீங்கன்னா கரை 5ல இருக்கிற அளவுக்கு தண்ணி இருக்காது. இவ்வளவுக்கு இருக்கிற தண்ணி என்ன செய்யும், இவ்வளவுக்கு இழுத்துட்டு வந்துடும். கரை வந்து என்ன ஆயிரும், சின்னதாகி போயிடும். கடலுக்கு இங்க இப்படி தண்ணி இருக்குல்ல, இவ்வளவு தூரத்துக்கு இருக்கிற தண்ணி பௌர்ணமிக்கு போனீங்கன்னா இங்க நிக்கும். அதுக்கு தண்ணி இருந்த இடம் தரையா இருக்கு. ஏன்னு கேட்டா அப்படி பிடிச்சி இழுக்குது இந்த பூமியை சந்திரன். அந்த இழுக்கிறதுனால அவனுக்கு ஒவ்வொரு மனுஷனுமே இழுக்கப்படுறான். அதனால தண்ணி இழுக்கப்படுற மாதிரி இதுல உள்ள ஒவ்வொன்றும் இழுக்கப்படுது. நம்மளுக்கு தாங்குற அளவுக்கு எல்லாம் வச்சிருக்கான். மெண்டல் ஆகி போனவங்க தாங்க முடியல, ரொம்ப பிடிச்சி இழுத்தவன அவனுக்கு ஏற்குமாறு அன்னைக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த பௌர்ணமி அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு இதெல்லாம் வேற சாஸ்திர ரீதியாக தான் காரணம் சொல்லிடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு லூசுகள்லாம் இருக்குது. அதனால பைத்தியங்கள் தான் இருக்கே தவிர கண்டிப்பா பேய்ங்கிறது கிடையவே கிடையாதுங்கிறத உறுதியா நீங்க நம்பணும். அது போக நான் சில கேள்விகளை தர்க்க ரீதியா அவர்களுக்கு முன்னாடி நம்ம வைக்குவோம். பேய் இருக்குன்னு தெரியல, சரி, பேய்ங்கிறது நம்மளை விட வலிமை கூடதானே அவங்க நம்பிக்கைப்படி, நம்ம நம்பிக்கை இல்லைன்ட்டுமே. பேய் இருக்குங்கிற நம்பிக்கை பிரகாரம் நான் ஒரு ஆள் அடிச்சா சாவ மாட்டான், பேய் அடிச்சா செத்துருவாங்க, அப்பதான் நம்புறாங்க. பேய் அடிச்சு ரத்தம் செத்துட்டான் சொல்றாங்களா இல்லையா? அப்ப அவ்வளவுக்கு வலிமையானது எது? பேய். அவ்வளவு சக்தி உள்ள ஒரு பேய் அது ஏன் ஒரு 3 பேர் போகும்போது வரமாட்டேங்குது? ஒரு ஆளை போனா தானே யாராவது 3 பேர் போய் பேய் பிடிச்சா என்ற காட்டுங்க பார்ப்போம். வீட்டுல வந்து 10 பேர் படுத்து கிடக்கும் போது ஏன் அந்த பேய் வரவே மாட்டேங்குது? 10 பேரை கொண்டு பயமா? 10 பேர் இருந்தா 20 பேர் கூட்டிட்டு பேய் அவங்க ஜமாத்துல போய் ஒரு 20 கூட்டிட்டு வராட்டியானாங்க. 10 பேர் இருக்காங்க, நம்ம 20 பேர் போவோம், வர வேண்டியதானே. பேயெல்லாம் எங்கதான் வருது? ஒத்தையா இருந்தால் தான் வருகிறது. அப்ப என்ன விளங்குதுன்னா, ஒத்தையா இருக்கும் போதுதான் மனிதன் பயப்படுவான். மனிதனுக்கு பயம் எப்போ வரும்? பயந்தவன இல்லாது இருக்கிறதா தெரியும். அதனால கற்பனை நீ பண்ற காரணத்தினாலதான் ஒரு ஆளா இருந்தா உனக்கு பேய் வருது, 10 பேரா இருந்தா வரமாட்டேங்குது. அவ்வளவு வேணாங்க. சுடுகாட்டுல இந்த மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டிக்கிறேன், நல்லா இரும்பு கேட்டெல்லாம் போட்டுட்டேன், ஜன்னெல்லாம் இருக்கு அடைச்சு போட்டேன், ஏசி போட்டுக்கிட்டேன், லைட்டை போட்டுக்கிட்டு சுடுகாட்டுல பேய நான் நம்புறேன், இருந்துட்டு வந்துருவேன், பயப்பட மாட்டான். ஏன் எப்படி இது தாண்டிக்கிட்டு வர? ஏன் அப்படி நம்ப மாட்டேங்கிறான்? லைட் வெளிச்சம் என்ன செய்யும்? உள்ளதை உள்ளபடி காட்டுவேன். இருட்டு என்ன செய்யும்? உள்ளதை வேற மாதிரி காட்டும். கரண்ட் போச்சுன்னா ஆள் அவுட். இருட்டு என்ன செய்யும்? உள்ளதை வேற மாதிரி காட்டும். கரண்ட் போச்சுன்னா ஆள் அவுட், செத்துருவான். சுடுகாட்டுல நம்பிக்கை உள்ளவனா தான் ஆள் அவுட் ஆயிருவான். அது ஜெனரேட்டர் எல்லாம் போட்டு வச்சிருந்தா தான் தப்பிச்சுப்பான். இருட்டுல இது ஆடுதுன்னு வைங்க, ஏதோ ஒரு பொம்புல புடவை கொடுத்துட்டு வர மாதிரி தெரியும். இருட்டு சாதாரண ஒரு கட்சி ஆடுறது. வெளிச்சத்துல ஆடுதுன்னு வைங்க, ஓ கட்சி போய் கையில வச்சிருக்க ஆடுது அப்படின்னு தெரியும். இருட்டுல அந்த இடத்துல ஆடுற மாதிரி தெரியும். இருட்டுல இப்ப ஆடுறவங்க இப்படி ஆடுறது வைங்களேன், கையெல்லாம் உங்களுக்கு தெரியாது, வெள்ளையா ஒண்ணுதான் தெரியும். அந்த இடத்துல ஆடுது, என்னமோ வருதுடா பேய் தாண்டா ஆடு சொல்லுவீங்களா இல்லையா? வெளிச்சம் போட்டா அது மரத்துல தொங்க விட்டுருக்கா, ஒருத்தன் கையில பிடிச்சிட்டு இருக்கிறான், எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அதனாலதான் யாருக்குமே வெளிச்சத்தில் பேய் வரவே இல்லை. ஒரே ஒருத்தருக்கு கூட வெளிச்சத்துல பேய் வரல, இருட்டுலாம் வருது. ஒத்தையா இருக்கும்போது பேய் வர, 3 பேரா இருக்கும்போது வர காணாம். ஏன்? ஒருத்தர் அடைய அவங்க பாரு பேயுமா எங்கடா தெரியல என்று வாங்குவேன். நான் சரியா நம்ம தப்பா பண்ணிருக்கிறோம், ஏன் வரமாட்டேங்குது? ஒருத்தனுக்கு இப்படி தெரியும், கூட 2 பேர் சொல்லுவாங்க, எங்கடா வெறும் ஒற்றுமை என்று எழுதியிருக்கேன், அது பேய்ங்கிற சொல்லுறா இல்லையா? அதை கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில தெளிவாயிடுறாங்க. இது வந்து இல்லைங்கிறதுக்கு ஆதாரம், பிராக்டிக்கலா பார்த்தாலும் இல்லைங்கிறதுக்கு ஆதாரம். சரி, அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு வந்து பேய் கூடத்தான் இருக்கணும். அதிகமா செத்துருக்கான் இல்லைங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முந்தைய எவ்வளவு பேர் செத்துருப்பானோ அதை விட இந்த 100 வருஷத்துல இன்னும் கொஞ்சம் 10 மடங்கு கூட செத்துருப்பான்ல. அன்னைக்கு 100 கோடி பேர் செத்துருந்தா இன்னைக்கு 1000 கோடி பேர் செத்துருப்பான். இன்னைக்கு கணக்கு பாத்தீங்கன்னா அப்ப பேயோட எண்ணிக்கை அதிகமா தான் இருக்கணும், குறைஞ்சிருக்க கூடாது. நமக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பாக்குறோம்
நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எத்தனை பேருக்கு பேய் பிடிக்குமோ அத்தனை பேருக்கு இப்ப பிடிக்க வேணாம். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெருவுக்கு 10 பேருக்கு பேய் பிடிக்கும் கிராமங்கள்ல. இப்ப தெருவுக்கு 10 இல்ல, ஊருக்கு 2 தர மாட்டேங்குது. ஏன் பேய் தான் அதிகமாகி போச்சு, ரொம்ப பேரை பிடிக்க வேண்டியதானே, பிடிக்க மாட்டேங்குது. அதுலயும் கிராமங்கள்லாம் பிடிக்குது, மெட்ராஸ்ல பிடிக்க காணாம். மெட்ராஸ்ல எந்த தெருவுலையும் பேய காணாம். எந்த தெருவுல பேய் பாத்தீங்களா? எந்த தெருவுலையாச்சும் யாராவது பேய பார்த்தான பார்க்க மாட்டேங்கிறான். ஏன்? அவன் லைட்டை போட்டு ஜகஜோதி ஆக்கி வச்சிருக்கான், ராத்திரி பாலாக்கி வச்சிருக்கான். எங்க பேய் வர்றது இருந்ததானே இல்ல. சரி, உலகத்துல அதிக ஜனத்தொகை உள்ள நாடு எது? சைனா. சைனாவுல ஏன் பேய் இல்ல? அட நம்மளை விட கூட பேர் செத்துருக்கான. உலகத்துல கால்வாசிக்கு மேல அவன் இருக்கிறான். உலகத்தை எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா காவாசி பேர் எங்க இருக்கிறான்? சைனாவுல இருக்கிறான். அப்ப காவாசி பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல அவ்வளவு பேர் செத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு போன சுடுகாடு இருக்குது, அவனை எரிக்கிறாங்க, புதைக்கிறாங்க, என்னமோ பண்றாங்க. அந்த உயிரை அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இதுல நாத்திகனா சாவுறான், கடவுள் இல்லைன்னு சாவுறான். இன்னும் கன்ஃபார்மா வரணும், பேயா வரணும். ஏன் ஒத்தனை வரக்கானா? உறுப்பே காணாம மக்கள் நம்பல, நடிக்க வேண்டிய தேவையில்லை. மக்கள் நம்பலங்கும் போது நம்பாத இடத்துல போய் நடிப்பீங்களா? நான் பேயினாலும் நம்ப மாட்டேன், என்ன நீங்க நடிச்சிருவீங்களா? அடி பிச்சு போடுவோம் நடிக்கிறேன். அப்ப சைனாவுல அப்படி நடிக்க முடியாது, மக்கள் ஏத்துக்கிற மாட்டான். அதே மாதிரி மேலை நாடுகள்ல ஏன் இல்ல? ஐரோப்பாவில ஏன் இல்ல? அமெரிக்காவில ஏன் இல்ல? இங்கிலாந்துல ஏன் இல்ல? அது என்னடா இந்தியாவுல கிராமத்துல எலக்ட்ரிக் லைட் வராத ஊர்ல வரணுமா பேய்? செஞ்சு பார்க்க வேணாமா? அப்ப இதெல்லாம் நம்ம பாக்குறோம். இது இந்த இருட்டுனால மனிதனுடைய மனம் பண்ணக்கூடிய ஒரு கற்பனை. ராத்திரில போய்கிட்டே இருப்பான். போய்கிட்டே இருக்கும்போது என்ன செய்யும்? என்னமோ ஒண்ணு, ஒரு ஆட்டம், ஒரு காத்துல கூட ஒரு சத்தம், விசில் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குங்க. விசில் அடிக்கிறதா அவன் மனுஷன் இருக்கணும். சுத்தி முத்தி பாப்பா மனுஷன் இருக்க மாட்டான். இவன் நினைச்சுக்கிறான் விசில் அடிக்குது பேய் தான். அது நினைக்கிறான்ல. வீட்டுக்கு போறதுக்கு 3 கிலோமீட்டர் இருக்குது, அம்மாடி போய் சேரவும் முடியாது நினைச்சான்னு வைங்க, உடனே அப்செட் ஆகும், ரத்த குழாய் வெடிக்கு, ரத்தம் நீக்கி செத்துருவான். நம்ம என்ன செய்வோம்? பேய் அடித்து செத்து போயிட்டான். ரத்த குழாய் வெடிச்சிடும். எப்ப வெடிச்சிடும்? அதை தாங்க முடியலன்னு வெடிச்சிடும். விசில் அடிக்கிறது பெரிய விஷயமா? காத்துகள் சில மூங்கில் மரத்தில் அப்படி மோதி வரும்போது விசில் சத்தம் கேட்கும். அது ராத்திரிலையும் கேட்கும், யாரும் இல்லாமலே விசில் சத்தம் கேட்கும். நீங்க பகல்ல பாருங்க, நீங்க ரோட்ல கார்ல போனீங்கன்னு சொன்னா பட்ட பகல்ல 1 மணிக்கு தூரத்துல ரோட்ல காணல் நீர் பாப்பீங்க. காணல் இருந்தா தெரியுமா? அதாவது தண்ணி மாதிரி தெரியும். ஒரு போனோம்னா அங்க பார்த்தா தண்ணி அப்படி ஓடுற மாதிரி தெரியும் ரோட்ல. கிட்ட போனீங்கல்ல வெறும் ரோடாத்தான், தாராத்தான் இருக்கும். அதை தாண்டி வேற இடத்துல தெரியும். பகலா இருக்க போய் கணக்கிட்டா கணக்கு பண்ணி ஒழுங்கா இருந்துக்கிறீங்க. ராத்திரில இப்படி ரோட்ல தெரிஞ்சுட்டு வைங்க, என்ன ஆகுறது? பேய்தான். அப்ப வெளிச்சத்துல நம்ம கரெக்டானது புரிஞ்சுக்கிறோம். இருட்டா இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சவுண்ட் வந்தாலும் நம்ம என்ன செய்யறோம்? பயந்துடுறோம். ஒரு வெளிச்சத்தை கண்டவன பயந்துடுறோம். எரிமலைகள் இன்னைக்கு நம்ம நாட்டில ரஷ்யாவில எல்லாம் எரிமலைகள் திடீர்னு போயிட்டு இருப்போம், மலையில இருந்து நெருப்பு எரியும். நம்ம நாட்டுல மட்டும் அல்ல எரிமலையை கொடுத்தாண்டு வைங்க 50 கோடி பேருக்கு பேய் பிடிச்சிருக்கும். ஆமா, நல்ல வேலைக்கு நம்ம நாட்டுல அல்ல எரிமலையை கொடுக்கல. அங்கெல்லாம் என்ன இருக்கு? மலை சும்மா மலையா இருக்குங்க, திடீர்னு வெடிச்சுக்கிட்டு நெருப்பு பத்தி எரியும். மலை பத்தி எரிஞ்சு உருகி மலை இரும்பு மாதிரி ஓடும், ஆறா ஓடும். இத பார்த்தா என்ன ஆகும் இவங்க கதி? அவன் ரஷ்யாக்காரன் என்ன பண்றான்? இது எரிமலைடா, ஜப்பான்ல இருக்கு, இதெல்லாம் சாதாரண போயிடுறான். நம்ம அது மாதிரியா உள்ளது இருக்குது. இரவுல நெருப்பு தெரிகிற மாதிரி வானவில்ங்கிறீங்கல்ல, நாங்கள் அதாவது கண்கள் பல பொய்யான காட்சிகள்ல ஏமாறும் என்பதற்கு பட்ட பகல்ல ஏமாறுங்கிறது காணல் நீர் உதாரணம். வானவில்ங்கிறீங்கள, அது என்ன வானவில் ஒண்ணு இருக்குதா? 9 கலர் தெரியுதுங்க. இந்த மழை நேரத்தில் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வில்லு மாறு இப்படி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா பச்சை மஞ்சள் வானவில் வர்ணஜாலத்துக்கு வானவில் உதாரணம் சொல்றான். இல்லாத ஒண்ணு வானவில் ஒண்ணு கிடையாது, அவங்களா இல்லாத ஒண்ணு. அப்படி வில்லுலாம் அங்க கிடையாது. கிட்டத்தட்ட பதில ஒண்ணுமே இருக்காது. வானவில்லாம் ஒண்ணு கிடையாது. அந்த தண்ணி நீர்த்தி வலைகள் எடுத்துட்டு போகும்போது அது ஒரு சைஸா எடுக்கல. சூரியனுடைய கதிர்கள் வெளிச்சங்கள் பட்டு அந்த சோப்பு குமிழ்ல நிற தெரியுதுல, சோப்பு குமிழ சோப்பு நுரைய ஊதி வச்சீங்கன்னா அது அம்புட்டு கலரும் தெரியும். என்ன தெரியும்? அந்த வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது மாதிரி தெரியும். அந்த மாதிரி ஒரு செக்ஷன் தான் வானவில்ல நடக்குது. வானவில் ஒரு வில்லாம் கிடையாது. அது கிட்ட போய் பாத்தீங்கன்னா காணாம கேஸ் தான். அங்க போய் பார்த்தா அங்கனுக்குள்ள தெரியும் இந்த வானவில். வானவில் கிட்ட உள்ளுக்கு போய் நுழைஞ்சிருவோம், வானவில் இருக்காது. எங்க தெரியும்? வேற ஒரு இடத்துல வானவில் தெரியும். அப்ப நம்ம இல்லாத ஒண்ணு இத்தனை கலர் இருக்கிறதா பாக்குறோமே, கண்ணு ஏமாறுதா? இல்லாத ஒரு தண்ணீர் இருப்பதாக பட்டப்பகல்ல பாக்குறோமே, கண்ணு ஏமாறுதா? ஏமாந்தாலும் நம்ம பயப்படல. என்னது? இது பேய் இல்லைன்னு தெரியுது பகலா இருக்கிறதுனால. ராத்திரில இந்த மாதிரியான காட்சிகள் இல்லையா? இருக்கு. ஒரு வெள்ளையா ஒண்ணு மரத்துல நீ ஒண்ணு வேணாம்,
ஒரு கிராமங்கள்ல பார்த்து மக்கள் நடமாட்டம் இல்ல இருட்டு பகுதியில ஒரு மரத்துல வெள்ளேர்னு நல்ல ஒயிட் வாஷ் பண்ணி வெள்ளை துணி அப்படி கட்டி தொங்கிட்டு வந்து பார்ப்போம். ஒருத்தர் நடந்து போய் சொல்லுங்க, அந்த வெள்ளை அப்படி ராத்திரில அமாவாசையில விட்டா அப்படி என்னமோ தெரியும். ஒரு பொம்பளை சேலை மோகினின்றாங்க. அது என்னது? மோகினி பிசாசு, அமுக்கு பிசாசு. படுத்துக்கிட்டு இருக்கும்போது அது சில பேர் நீங்களே கூட அனுபவிச்சிருக்கலாம். நான் கூட அமுக்கு பிசாசு அனுபவிச்சிருக்கிறேன். என்ன, நம்ம மேல ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு அமுக்குற மாதிரி தெரியும், ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க. கடைசியில தடுமாறு லைட்டை போய் பார்த்தா யாருமே இருக்காது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அமுக்கு பிசாசுன்னு ஒண்ணு இருக்கு, நம்மள வந்து அமுக்குனுச்சுல. ஒரு அமுக்கு பிசாசும் கிடையாதுங்க. மூச்சு குழாய் அடைச்ச உடனே யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியும். மூச்சு கூட சிரமமா இருக்கும்போது லைட்டு போட்டுருந்தா அமுக்கு பிசாசு சொல்ல மாட்டான். லைட்டு போட்டு தான் என்ன செய்வான், எனக்கு என்னமோ செய்தி பொண்டாட்டி கூப்பிட்டுருப்பான். இவனுக்கு இந்த இருட்டுல இருந்தவன என்ன செய்யறது, அமுக்கு பிசாசுன்னு சத்தம் கூட போட மாட்டான். இப்படியே புரட்டு அப்படி பண்ணுவான். ஒரு தடவை நான் பட்ட அனுபவத்தை சொல்லுங்களேன். படுத்து கிடக்கிற ராத்திரில இருட்டுல நம்ம பேயை நம்பாதனால நம்ம கரெக்டா என்னன்னு யோசிச்சு கரெக்டா உடனே நார்மலுக்கு வந்துடுறோம். வந்தா ஒரு மேல ஒரு ஆள் வச்சு அமுக்குற மாதிரி தெரியுது, ஒரு ஆள் ஏறி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. தடவி பார்த்தா ஒரு நிசமாவே தட்டுப்படுது. தடவி பார்த்தா மேல ஒரு என்னமோ இருக்கிற மாதிரி தட்டுப்படுது. இப்படி போடுது என்னடான்னு பார்த்தா அப்புறம் அப்படியே உட்காந்துக்கிட்டு ஐடியா பண்ணி என்ன ஒரு கை இன்னொரு கை பார்த்தா அந்த கை தான் அப்படி மேல இருந்திருக்குது. அந்த கை வந்து என்னன்னா இந்த தூக்கம் கை தூங்கிருச்சுமாங்கல்ல, மரத்து போயிரும்ல, அந்த மாதிரி கை மரத்து போயிருக்குங்க. மரத்து போன கை என் மேல கிடக்கும் போது என் கையில தெரியல. நான் இந்த கையினால தடவை பார்த்து என்னமோ இருக்கு, தட்டுற தள்ள மாட்டேங்குது. கடைசியில இப்படி பார்த்துட்டு இன்னொரு கை எங்க அப்படியே தூக்கத்துல யோசிக்கிற முடிச்சுக்கிட்ட இன்னொரு கை எங்க விரல்லாம் தெரியுது. நம்ம கை தான் உணர்வு இல்லாம இருக்குது. இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டோம். பேய நம்புறவனா இருந்தான்னா அந்த செகண்ட்ல வர்ற அதிர்ச்சி இருக்க என்னமோ இருக்குன்னு அதோட தங்கி செத்துற வேண்டியதான், அதோட முடிஞ்சு போயிருங்க. அதை நிதானமான யோசிச்சு பாரு. ராத்திரில போகும்போது வெள்ளையா தெரியுதா, அப்படி உனக்கு இல்லன்னு நீ நம்புனேன்னு வை, கிட்டத்துல போய் பார்ப்பேன். நான் சுடுகாட்டுல போய் இதுதான் படுத்துக்கிறதா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருவேட்டக்குடிங்கிற ஊர்ல கடை வச்சிருக்கும் போது இந்த பாலாபலன் ஒரு எம்பி இருக்காரு, மந்திரியாவா இருந்தாரு. அவர் ஊர்ல நாங்க இருந்தோம். அவர் மருமகனுக்கு எனக்கு பந்தயம் பேய் இருக்கு இல்லன்னா அப்ப சுடுகாட்டுல போய் படுப்பியா படுக்கிறவா சுடுகாட்டுல உடனே விட்டுட்டு வந்துடும். ராத்திரி பூரா இருட்டுல படுத்துக்கிறது தான் வந்தோம். இல்ல நம்புனா தான் எல்லாம் எது வந்தாலும் என்ன மாடுன்னு பார்க்க தெரியும். பேய் இல்ல என்னமா தெரிஞ்ச வேற என்னமோ இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னா பேய் இல்ல பிசாசுல எவ்வளவு நிம்மதியா இருப்போம். அதை வழங்கணும். சைனாவில் நிம்மதியா இல்லையா, மேலை நாட்டில் இல்லையா, சவுதி அரேபியாவில் பேய் பிடிக்குதா, அது இந்தியாவில் மட்டும் பிடிக்குது. அப்ப நம்பும் போது பிடிக்குது, நம்பலன்னா பிடிக்கல. அப்ப அது இல்லைன்னு அர்த்தம். இருக்கிறப்ப தானே கை கூட்டங்க. இதை நம்பினாலும் கை கூட்டுதான், நம்பாட்டாலும் கை கூட்டுதான். மாறுமா இது நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி. இது கைக்குட்டை என்பது 600 கோடி பேர்ட்டையும் வெளிச்சத்தில் காட்டினா கைக்குட்டை தான் சொல்லுவான். பேயை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்ல மாட்டேங்கிறான். ஒருத்தனுக்கு இருக்குது ஒருத்தனுக்கு இல்ல. என்ன காரணம்? கற்பனை. இல்லாத ஒன்னை நம்ம இணைஞ்சுக்கிறோம். நம்ம மனசு வந்து அப்படிலாம் ராத்திரி நேரங்கள்ல சில ஊர்கள்ல பகல்லையே சுண்ணத்து பண்ணா கட்டி கொடுத்துடுவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் சுண்ணத்து பண்ணிட்டாங்கன்னா அந்த ரத்த வடக்கு பேய் வரும். அவங்க ஊர்ல வந்தா சுண்ணத்து கொண்டு போய் கத்தி கொடுக்கறது. சுண்ணத்து பண்ணி விட்டாங்கன்னு வைங்களேன், வெளியே அனுப்பும்போது கத்தியை கொடுத்து விடுவாங்க. இரும்புக்கு வராதான் பேய், வாங்கி திருப்பி குத்திட்டு வர வேண்டியதானே. அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளா வளர்த்து கொண்ட தவறான நம்பிக்கைகள். இதெல்லாம் கிடையாது. நம்ம ஈமானுக்கு பாதிப்பு, நம்முடைய பொருளாதாரத்துக்கு பாதிப்பு. நம்மளே இது நம்புறதுல மெண்டலா வரும்ல. இல்லன்னா கரெக்டா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இல்லைங்க இல்ல நீங்க நம்பிட்டு போங்க, ராத்திரி சாமத்துல போங்க, அது என்னடான்னு கிட்ட போய் பாப்பீங்க. அது தைரியம் உங்களுக்கு வரும். கிட்ட போய் பார்த்தா பேயா இருக்காது. ஒரு மரமா இருக்கும், ஒருத்தர் பருத்த கிழமா, ஒரு மாடா இருக்கும், ஒரு கழுதையா இருக்கும். என்னதான் கண்டுபிடிச்சிருவீங்க. நார்மலா இருக்குங்க. உலகத்துல நிம்மதி சந்தோஷம், எவனும் காசு பறிக்க இயலாது. அப்ப இதை விளங்கிக்கிறேன். மியூசியத்துல நடிக்கிறாங்க, பேய் நடிக்கிறாங்க. அப்ப இந்த அடிப்படையில தான் பேய் இருக்கே தவிர மார்க் அடிப்படையில் பேய் கிடையாது. இன்னும் இந்த குர்ஆன் ஹதீஸ் நம்பரோட உங்களுக்கு ஆதாரங்கள் வேணும்னு சொன்னா பேய் பிசாசு உண்டான்னு புத்தகம் இருக்கிறோம். அந்த புஸ்தகத்துல எல்லா விவரங்களும் குர்ஆனுடைய ஆயத்து, எந்த ஆயத்து, நம்பரு, ஹதீஸ், என்னென்ன நூலு, அதெல்லாம் ஆதாரங்களோட நினைஞ்சிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம். ஆதாரங்களோட தேவைப்படக்கூடியவர்கள் அந்த நூலில் அதிகமான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். முடிச்சுனா வாங்கம்மா யாருமா பாருங்க. இஸ்லாத்துக்கு சகோதரர் அப்படி உட்காந்துருப்பாங்க. இது நல்ல நிகழ்ச்சி. அவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி அவர் வந்துட்டாருமா, வந்துட்டாரு. நீங்க தூக்கிட்டு இருந்தீங்களா? சரி. அதாவது நல்லா வழங்க. வேற வேற மார்க்கத்துல எல்லாம் கடவுள் இல்லே, மதம் இல்லேன்னு சொல்லிட்டு பேயை பத்தி பேச முடியும். உங்களுக்கு இஸ்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் கேட்டா, இஸ்லாத்துக்களை இருந்துகிட்டு பேய் இல்லைன்னு பேச முடியும். பேய் இல்லைன்னு நம்புறதான் இஸ்லாம்.
எவ்வளவு பெரிய அற்புதமான அறிவான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கான்னு அப்படி பெருமிதப்பட வேண்டிய மார்க்கத்தில் நம்ம எல்லாம் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நாசமாக்கிறாம நம்ம ஈமான காத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.